வலிமா திடீர்னு நேரடி வயிறு வலி பீரியட்ஸ் வர போதுமா மேடம் அஞ்சலி ஒருத்தவங்க தான் மாத்திரை கேட்டிருந்தாங்க மேடம் பிரெக்னன்சில சாப்பிடுற டேப்லெட் பீரியட்ஸ் பெயின் போற டேப்லெட் இந்த டேப்லெட் எதுக்கு அஞ்சலி இத நான் மாமா கிட்ட சொல்ல போறேன் பின்ன சொல்லிட்டு கேளு கொஞ்சம் யூஸ் பண்ணா மாமா என்ன ஸ்வேதா பீரியட்ஸ் அப்போ பெயினுக்காக டாக்டர் சஜஸ்ட் பண்ற மெடிசன் முத்தழகு. ஸோ இந்த ஒரு எபிசோடுக்கான ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே மொக்கையான ப்ரோமோ அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு சீனை ஆல்ரெடி நம்ம வேறு ஒரு சீனில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ப்ரோமோவில் ஒன்றும் இல்லைங்க, அதான் நம்மளோட அஞ்சலி கையும் காலமாக மாற்றுற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுவும் நம்மளோட ஸ்வேதா மூலமாகவே மாற்றுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸ்வேதா எல்லோருமே சொல்ல போகிறாங்களா அப்படின்றது தான் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோவாக இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி உண்மை வெளியே வந்துடுச்சுன்னா கூடிய சீக்கிரத்துலேயே முத்தழகு சீரியல் முடியறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரி, இந்த ஒரு சீனு எங்கே பார்த்தோம் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ஒரு சீனை நம்ம ஹாஹா கல்யாணத்தில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அக்காக்காரி வந்து டேப்லெட்டும் வாங்குவாங்க. ஸோ அதை வந்து தங்கச்சிக்காரி பார்த்துருவாங்க, அதை மகா பார்த்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஐஸ்வர்யா அவங்க நம்ம டேப்லெட்டை மகா பார்த்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கதையை அப்படியே தூக்கி இதில் போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களும் மாத்திரை ஆர்டர் போட்டு வாங்குறாங்க. பட் ஆனால் இதில் பார்த்தது வந்து கோ சிஸ்டர் கதையை எடுக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ மோசமாக ஒரு சீரியல்லேருந்து இன்னொரு கதையை திருடி போடுறதுக்கு எதுக்குன்னு தெரியல. ஸோ என்னன்றதை நான் சொல்ல விருப்பம் இல்லை. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. வரட்டா.